சிறப்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா நிறைய வித கத்திரிக்கோள் இங்க இருக்குது, சீசர் இங்க வச்சிருக்கேனே அப்படின்னு பாக்குறீங்களா? ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம துணி வெட்டுறதுக்கு எந்த சீசர், எந்த கத்திரிக்கோள் ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ இங்க நம்மளுக்கு தேவை ரெண்டு வகையான சீசர். ஒன்னு வந்து துணி வெட்டுறதுக்கான சீசர், இன்னொன்னு வந்துட்டு பேப்பர் வெட்டுறதுக்கான சீசர். நம்ம வந்து ஒரே சீசர்ல பேப்பரையும் வெட்ட முடியாது, துணியையும் வெட்ட முடியாது. ஓகேங்களா? சோ அது வந்துட்டு அப்புறம் உங்க துணியை பாதிப்பு கொடுக்கும், உங்க துணி வந்து அழகா இல்லாம ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுல வந்து எது துணி வெட்டுற கத்திரிக்கோள் நம்ம பார்த்தோம்னா, இங்க இருக்கிற இந்த கத்திரிக்கோள், இந்த கத்திரிக்கோள், இந்த கத்திரிக்கோள். ஓகேங்களா? ஏன் இது துணிக்கு சூட்டபிள்னா, இந்த கத்திரிக்கோள்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் வெயிட்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு துணி வெட்டுறதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு இருக்கும், வெயிட்டே இல்லாம இருக்கும். இதெல்லாம் வெயிட்டே இல்லாம இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பேப்பர் வெட்டுறதுக்கான கத்திரிக்கோள். அதாவது வெயிட் இல்லாத கத்திரிக்கோள் எதுவா இருந்தாலும் நீங்க பேப்பர் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நூல் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னும் இருக்கு, கட்டரு. அது வந்து என்கிட்ட இப்ப இல்ல, ஆனா நீங்க பிக்சர்ல பாக்குறீங்களே அதுதான் கட்டர். சோ அதுவுமே வந்துட்டு நூல் வெட்டுறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, இப்ப வந்து துணி வெட்டுறதுக்கான கத்திரிக்கோளை எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் புதுசா வாங்கினப்போ இது ஃபர்ஸ்டா நான் வாங்கினது, இது மிஸ்டேக். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கத்திரிக்கோள் வாங்கும் போது இந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டிப்பா ஷார்ப்பா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப் இல்ல. உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ஷார்ப் இல்ல, இதுல அந்த ஷார்ப் இருக்கு. தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? உங்களுக்கு தெரியுதா? சோ துணி வாங்கும் போது கண்டிப்பா, கத்திரிக்கோள் வாங்கும் போது கண்டிப்பா வந்துட்டு இந்த மாரி ஷார்ப்பா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் வந்துட்டு கத்திரிக்கோள்ல பாத்தீங்கன்னா இங்க நம்பர் போட்டிருக்கும், இங்க 10 போட்டிருக்கோம், 12 போட்டிருக்கோம், 14 போட்டிருக்கோம். சோ நீங்க 10 கூட வாங்கிக்கலாம், கரெக்டான அளவா இருக்கும். 12 வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல நீங்க வாங்கிக்கலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு துணி வெட்டுறதுக்கு கனமா இருக்கிறதுனால ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இது வந்துட்டு நம்ம இந்தியாவில இருந்து வாங்கினது. ஓகே, ஏன் வந்து கனமான கத்திரிக்கோள் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃபரெண்டான துணிகள் இருக்கிறதுனால கனமான கத்திரிக்கோள் பயன்படுத்தும் போது அந்த துணிக்கு எந்த டேமேஜும் வராது. மொத்தமான துணிக்கு பயன்படுத்தலாம், இது வந்துட்டு சாரி பிளவுஸ் துணிக்கும் பயன்படுத்தலாம். அதுவே வந்து நீங்க இந்த மாரி கத்திரிக்கோள் பயன்படுத்தினீங்கன்னா உங்க துணி டேமேஜ் ஆகும்.